வணக்கம் நண்பர்களே, ஒரு 70K பெஸ்ட் கேமிங் லேப்டாப். அது மட்டும் இல்லாம நான் வந்து எடிட்டிங்கும் பண்ணுவேன். ஆட்டோ கேடு, ரிவிட், ஒரு சிவில், மெக்கானிக்கல் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணணும். ஆனா என்னோட பட்ஜெட் 70K மட்டும்தான். அதுல பெஸ்ட் லேப்டாப்பை எப்படி சூஸ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆன்லைன்ல போய் நிறைய பேர் சர்ச் பண்ணி எனக்கு நல்ல லேப்டாப்பா பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆன்லைனுக்குள்ள போனோம்னா நமக்கு நம்ம தேடுற ஒரு சில லேப்டாப்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம் தெரியல. ஒருவேளை ஷாப்ல தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு 1.5 நாள் ஆச்சு வெறும் 2 லேப்டாப் செலக்ட் பண்றது. அவ்வளவு போட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டேன். எப்படி நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது Acer Nitro 5V15. இந்த லேப்டாப்போட ஸ்பெக் தான் நம்ம பார்க்க போறோம். AMD Ryzen 7 7735HS ஆக்டா கோர் ப்ராசஸர், NVIDIA GeForce RTX 3050 கிராபிக்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. 6GB GDDR6, 16GB DDR5 RAM, SSD பொறுத்த அளவு PCIe Gen 4 512GB SSD, IPS Full HD 15.6, refresh rate பொறுத்த அளவு 144 Hz, Windows 11 ஹோம். இந்த லேப்டாப்போட பிரைஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 69,399 ரூபா. அதாவது இந்த லேப்டாப்போட ஸ்பெக் வந்து இதுதானா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிடக்கூடாது. என்னன்னா ஒரு கேமிங் லேப்டாப் ஒரு எடிட்டிங்க்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா இறங்கி பார்க்கணும். அதுல அந்த ப்ராசஸர் என்ன, எதுக்காக யூஸ் பண்றாங்க, என்ன அதுல யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ராசஸர்ல, இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அந்த வகையில இந்த ப்ராசஸரோட கோர் அண்ட் த்ரெட் 8 கோர் 16 த்ரெட். மெயினா இதோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Zen 3+ ஆர்கிடெக்சர். இந்த லேப்டாப்பை பொறுத்த அளவு ப்ராசஸ் நோட பொறுத்த அளவு நமக்கு 6nm கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பூஸ்ட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த அளவு, அதாவது கிளாக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாக் ஸ்பீடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.2 GHz பேஸ் கிளாக்ல இருந்து பூஸ்ட் கிளாக்கை பொறுத்த அளவு 4.7 GHz வரைக்கும் இருக்கு. இந்த லேப்டாப்போட ப்ராசஸர்ல IGPU அப்படின்றது கொடுத்துருக்காங்க. IGPU அப்படின்னா இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ், அதாவது Radeon 680M அப்படின்றது. அப்ப இந்த Radeon 680M அதோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கேமிங் விளையாடுறது தவிர மற்ற டைம்ல வந்து நம்ம ஒரு வீடியோ பிளே பண்றதா இருக்கட்டும், யூடியூப் பிளே பண்றதா இருக்கட்டும், ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த IGPUவோட தான் ஒர்க் ஆகும். அப்படின்றப்ப நமக்கு பேட்டரி பேக்கு, ஹீட்டிங் இஷ்யூ, ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துரும். நமக்கு அந்த 3050 கிராபிக்ஸை வந்து டச் பண்ணாது. அப்ப நம்ம இந்த ஒரு கேமிங் லேப்டாப் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே தான் நான் செக் பண்ணி ஆகணும். அப்படின்றப்ப இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து கம்பல்சரி பார்க்கணும். இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணும் போதோ எடிட்டிங் பண்ணும் போதோ ரொம்பவும் ஸ்மூத்தா இருக்கும். அதே மாதிரி PCIe 4.0 Gen 4ல இருந்துச்சு அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். நான் சொல்றது NVMe SSD பொறுத்த அளவு இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி DDR5 RAM இருக்கணும். ஆனா ஆன்லைன்ல பாக்குறவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேல் போக்கா பாக்குறாங்க. அதுல 3050 கிராபிக்ஸ் இருக்கா, மேல Ryzen 7 இருக்கா, ஓகே அப்ப RAM வந்து 16GB இருக்கா, அது என்ன ரேம்ன்றதை நம்ம பார்க்கணும்ல, DDR4 DDR5 ஓகேவா. அதே மாதிரி SSD வந்து 512GB. SSD எல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. SSD பொறுத்த அளவு உங்களுக்கு NVMe இருக்கா, அதுல 3.0 இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் Gen 3 SSD இருந்துச்சுன்னா FPS குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 5 FPS வந்து அடிவாங்க. ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் கரெக்டா பார்த்து எடுக்கணும். இந்த கேமிங் லேப்டாப்பை பொறுத்த அளவு என்னன்னா நீங்க சொன்ன 70K எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதுவே நம்ம வந்து ஒரு 85, 90, 1 lakh 1,20,000 சூப்பரா இருக்கு. HP Omen, Lenovoல வந்து LOQ, Legion, ஸோ இந்த மாதிரி லேப்டாப்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு எடுக்கிறது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த லேப்டாப்போட பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி வந்து ஓவராலா செக் பண்ணி இந்த Acer Nitro V15 அப்படின்ற லேப்டாப் வந்து தாராளமா வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லேப்டாப் என்னன்னா HP Smart Choice Victus. இந்த லேப்டாப்ல வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் என்னன்னா FB3009AX. HP Smart Choice Victus, AMD Ryzen 5 8645HS, 6GB RTX 3050 கிராபிக்ஸ் இருக்கு. ஓகேவா. இதுல 31 டாப்ஸ் இருக்கு, 16GB DDR5 அப்கிரேடபிள் வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி SSD பொறுத்த அளவு 512GB SSD இருக்கு. PCIe Gen 4 டிஸ்பிளே பொறுத்த அளவு நமக்கு 15" டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz, Windows 11 ஹோம். இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 61,990. ஓகே, இந்த லேப்டாப்போட இன்னும் கொஞ்சம் டெப்தா இறங்கி பார்த்துருவோமா. இதோட ஆர்கிடெக்சர் நம்ம எடுத்துட்டோம்னா Zen 4 ஆர்கிடெக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் நோட் அப்படின்றது 4nm ப்ராசஸ். இந்த 4nm ப்ராசஸை பொறுத்தளவு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல வந்து நான் பேசியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது இந்த 4nm சிப்ல வந்து இருக்காது.
காரணம் என்னன்னா இதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றது TSMC அப்படின்றது நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். நம்மளோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கும் இது தெரியும். அடுத்து இதோட கோர் அண்ட் த்ரெட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6 கோர் 12 த்ரெட். என்னன்னா 6 கோர் 12 த்ரெட் இருக்குங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது 8 கோர் 16 த்ரெட். இதை பொறுத்தளவு 6 கோர் 12 த்ரெட். ஆனா இதோட பட்ஜெட்டை பார்த்துங்க 60,000. ஸோ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கோர் அண்ட் த்ரெட் வந்து மாறும். ஓகேவா? இதோட பேஸ் கிளாக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4.30 GHz இருந்து பூட் கிளாக் எடுத்துக்கிட்டோம்னா 5 GHz வரைக்கும் போகுதுங்க. அதாவது கிளாக் ஸ்பீட் அப்படின்றது சூப்பராகவே இருக்குது. இல்லை அடுத்து இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது IGPU அதை பொறுத்தளவு ரேடான் 760M RDNA 3 அதில் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதில் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் யூடியூப். ஸோ கிராஃபிக்ஸ் இல்லாத ஒரு சில ஒர்க்குகளை வந்து இந்த IGPU அப்படின்றத பார்த்துருக்கோம். Gen 4ல தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப பெட்டராக தான் இருக்கும். என்னன்னா நீங்கள் இந்த 2 லேப்டாப்பையும் வச்சு கம்பேர் பண்ணுறப்ப எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப ஒரு 70K பட்ஜெட்டுக்குள்ள ஒரு லேப்டாப் கேட்கறவங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடி என்னால இவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கே டைம் வந்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. நம்ம நினைக்கிற லேப்டாப் வந்து நமக்கு பிடிபட மாட்டேங்குது, வர மாட்டேங்குது நமக்கு. அவங்க ஆன்லைன்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் வருது. அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இருக்கு. நிறைய பேர் கேட்கலாம் ஏன் 12th ஜென் எடுக்கலாமே அப்படின்னு. 12th ஜென் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு என்னைய பொறுத்தளவு அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப 13th ஜென் அப்படின்றது தான் கரண்ட்ல இருக்கிறது. ஏன்னா 12th ஜென்னை விட 13th ஜென்ல உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்ப நான் எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா 13th ஜென் எடுத்துக்குங்க அப்படின்றதான் சொல்றது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்ததுல ரைசானை பொறுத்த அளவு நமக்கு இந்த HP விக்டாஸ் பார்த்தோம்ல, HP விக்டாஸ்ல உங்களுக்கு Zen 4 ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. Zen 4 ஆர்கிடெக்சர் வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் இப்போ வந்துருக்குது. இதுல என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல AI ஃபியூச்சர்ஸும் இருக்கு. ஓகேவா? அது வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு AI மூலியமா நம்ம எந்த ஒர்க் பார்க்கறதா இருந்தாலும் அந்த HP ஸ்மார்ட் சாய்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். அப்ப ஏசர் நைட்ரோ பொறுத்தளவு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏசர் நைட்ரோல வந்து Zen 3+ ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுலயே உங்களுக்கு வந்து குறைகள் இருக்காது. என்னன்னா கொஞ்சம் ஹீட் இஷ்யூ இருக்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது. ஏசர் V15ல பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. HP விக்டாஸை பொறுத்தளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் எடுக்கிற நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஷோரூம்குள்ளே போய் ஒரு அலசி விட்டிங்கன்னா கூட அதில் எதுவும் நியூ ஜென்ரேஷன் எதுவும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரில. நீங்கள் ஒரு வாட்டி அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்படி தான் வருமானு தெரில. நீங்கள் கேட்டீங்க தொடர்ந்து அந்த மெசேஜ் தான் வந்துட்டு இருக்கு. 70Kக்குள்ளே வேணும், 70Kக்குள்ளே வேணும், நல்ல லேப்டாப்பாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரிப்ளை மெசேஜ் போட முடியல. நிறைய பேர் கோச்சுக்கிட்டு கூட போயிட்டாங்க, என்ன ரிப்ளை போடலை அப்படின்றது ஒரு பெரிய கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது. வீடியோ தானே 70Kக்குள்ளே பட்ஜெட்டில் எல்லாருமே பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேடி எடுங்க, அந்த மாதிரி பார்த்து அதோட ப்ராசஸர் எப்படி என்ன, அதோட Zen ஆர்கிடெக்சர் என்ன எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வீடியோவாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணது. ஓகே, இப்போ வந்து நான் 2 லேப்டாப் வந்து சூஸ் பண்ணி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த பட்ஜெட் 70K பட்ஜெட்டுக்குள்ளே லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சாலும் சரி, அந்த லேப்டாப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட இமேஜ் அதோட கான்ஃபிக் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல கூட சொல்லுங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் வாங்கியிருக்கேன், எனக்கு நல்லா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஒரு 3 months 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து ஒரு வீடியோவை பண்ணி அப்லோட் பண்ணோம்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.